லோகிக்கு சிக்கன் பாக்ஸ் நெக்ஸ்ட் 10 days கம்ப்ளீட் ரெஸ்ட் அண்ட் ஐசோலேட்டடா இருக்க சொல்லிட்டாங்க. ட்ரிப் கிளம்பி கிருஷ்ணகிரி வரைக்கும் போனதுக்கு அப்புறமா தான் ஒருவேளை இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் சிக்கன் பாக்ஸா இருக்குமோ டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆன் த வேலையே ஒரு கிளினிக்ல ஸ்டாப் பண்ணி செக் பண்ணதுல சிக்கன் பாக்ஸ் தான் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி பரமக்குடியில இருக்க இவரோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லா பங்காளிகளும் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தவிர்க்க முடியாத ரீசன்னால அந்த ஃபங்க்ஷனையும் தள்ளி வச்சாச்சு. அப்படியே ஹொசூருக்கு வந்து எனக்கு கொஞ்சம் செக்அப்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறி பழம் அதே மாதிரி கிராசரிஸ் எல்லாம் காலியா இருந்துச்சு. எப்பவுமே ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிட வேண்டியது. ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிளீன் பண்ணிடணும், இருக்கிற காயெல்லாம் யூஸ் பண்ணிடணும், தேவைப்படுற பொருள்லாம் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருப்பேன். இந்த தடவை எல்லாமே வந்து கேன்சல் ஆனதுனால திரும்ப போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ரீஸ்டாக் பண்ண வேண்டிய வேலையாயிடுச்சு. அம்மா வீட்டுல இருந்து எப்ப எங்க வீட்டுக்கு கிளம்பினாலும் அதுல அழுதுட்டே இருப்பான், நான் இங்கே இருக்கேன் நீங்க மட்டும் போங்கன்னு சொல்லி. இந்த தடவை அவனை விட்டுட்டு வரும்போது ஒரே அழைக்க நானும் வரேன்னு சொல்லி எப்ப நாங்க இருடான்னு சொல்றோமோ அப்பதான் நான் அவங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த குழந்தைங்களை புரிஞ்சிக்கவே முடியாது நம்மளால. எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போதே சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ ரீஅக்கர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வராதவங்களுக்கு தான் இது ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு இதை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு மினி விளாக்ல பார்க்கலாம். ஹாப்பி மம்மி ஹாப்பி பேபி, பை.